ஒருத்தர் வீடியோ போட்டு நாளைக்கு தெரியாதா அண்ணா கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே இப்போ இப்படி கட்டலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே இப்போ நான் மாவுங்களில் வந்து இப்போ விலை வாங்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நல்லா லான்ச் இருந்தது. அரைக்கிறதுக்கு ஒரு கூலி வாங்கிட்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா ஒரு இயற்கை சீற்றம் வந்தால் தான் மாவுங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அப்படிங்கிறாங்க. கொரோனா வந்தது, கோதுமை போட்டாங்க. அப்புறம் இடையில ஒன்றுமே காணும். எலெக்ஷன் வந்தது, கோதுமை 2 மாதம் போடுறாங்க, 2-3 மாதம். எப்படி நண்பர்களே வேலை செஞ்சுக்கலாம்? சரி, ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சது. அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு என்ன? கரண்ட் பில்லு தான் அடுத்தது. நம்ம அடுத்தது கரண்ட் பில்லு ஏறிச்சு அப்படின்னா அடுத்து என்ன விலைன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து தெரியுதா, இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பொருட்களுக்கு அங்கேயே மாவு பொருட்களுக்கு 15 ரூபா வாங்கிட்டு இருக்கிறோம். நார் பொருட்களுக்கு 70 ரூபா. அப்புறம் சீக்காய்க்கெல்லாம் 90 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். கரெக்டாக பார்த்துட்டியா? வா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் ஏறிச்சுன்னு செய்தியில் பேப்பரில் வந்தாச்சுன்னா நம்ம அடுத்து ரெடியாக வச்சுருக்கிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வை பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே அடுத்த கண்டிஷனுக்கு ரெடியாக இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாமூலி வச்சிங்கன்னா நம்மளை மட்டும் சார்ந்து இருந்தால் வேலை முடியுது. ஆனால் நம்ம சார்ந்து இருக்க வேண்டியது மிஷின் உற்பத்தியாளர்கள் தான். ஏன்னா ஃபேர்ஸ் வாங்கணும் இல்லை ஓடதெல்லாம். ஏன்னா இப்போ ஃபேர்ஸ் நம்ம வாங்குறது ஒன்று நம்ம பார்க்குறோம்ல, என்னென்ன விலைக்கு விற்கிது அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் என்ன விலைக்கு வாங்கினா அதே ஃபேர்ஸு இன்றைக்கி என்ன விலைக்கு இருக்குன்னா இதெல்லாம் அனுசரிக்காக தான் நம்ம வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ண முடியும். நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு வர்றவங்க ஒரு பிட்ராகட்டு, ஒரு கரண்ட்டு மேலே ஏதாச்சும் கட்டைன் ஆகட்டு, இப்போ எல்லாமே என்ன ஒரு கூலி வாங்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல. அவ்வளோ 50 ரூபா கொடுத்து கண்ணமத்தில் ஏறுவாங்க தம்பி, கொடுத்து ஏறுவாங்களா? ஏன்னா நம்மளும் வாழணும்ல. அதனால் அடுத்து கரண்ட்டு அப்படின்னு ஏறிச்சு அப்படின்னா அடுத்த விலையை நாங்கள் அடித்து வச்சுருக்கோம். தெரியுதா? தெரியுதா? அதாவது கீழே வச்சுக்கோங்க. இங்கே வச்சு எங்கே வச்சாலும் பிளார் ஆகிடுது. ஆமாம், நல்லது தான். அதில் கீழே வச்சுக்கலாம். இல்லாட்டி தெரியுதா? இல்லை, காம் தடுத்து வச்சுக்கலாம். சரிதா? நான் பார்க்குறேன். நண்பர்களே, இது அடுத்த இது. ஏன்னா அதில் ஃபேஸ்புக்கு மாதிரி நம்ம ஃபோட்டோ லோடு பண்ணுற வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கோதுமைக்கு அடுத்து கரண்ட் பில்லு ஏறிடுச்சு. இப்போ 2026 4வது மாதம் எப்போ கரண்ட் பில்லு ஏறினாலும் சரி, இதுதான் நம்ம விலைப்பட்டியல். இந்த கோதுமை, ராகி, பச்சரிசி இதுக்கெல்லாம் கிலோவுக்கு வந்து 20 ரூபா. மினிமம் சுவிட்சு போட்டாலே அது எத்தனை கிலோ வந்தாலும் சரி, 2 கிலோக்குள்ளே வந்தாலும் சரி 40 ரூபா தான். அடுத்து இட்லி மாவு எல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது நார் பொருட்கள் வந்து மல்லி, மிளகா, பட்டை இதெல்லாம் வந்து ஒரு கிலோவுக்கு 80, சீவகாய்க்கு 100 ரூபா. இந்த விலைப்பட்டியல் தான் நான் வந்து அடுத்து அடித்து வச்சுருக்கிறோம். இப்போ கரண்ட் ஏறிடுச்சுன்னு தகவல் கிடச்சா இதுதான். இது ஒரு 5 எடுத்து ரெடியாக வச்சுருக்குது. வச்சோன்னே எல்லா பக்கம் ஓட்டி வச்சுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எழுதிட்டு அடுத்து 3 அட்டையை எழுதணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அறவியல் குறை இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம், வேலை நாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒன்று சொல்கிற மாதிரி நீல பட்டாசில் ஒரு இடத்துல தீ வச்சு போட்டு நான் வைக்கலைன்னா கடைசி வரைக்கும் வெடிக்க தானே செய்யும். அந்த மாதிரி அடுத்து கரண்ட்டுன்னு ஏறிச்சுன்னா இதுதான் விலை. ஏன்னா அப்போ தான் நண்பர்களை நீடித்து நம்ம நிலையாக நின்று பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? காலம்தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா, ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இல்லை.
நினச்சி பாருங்கள், 4 வருஷமாக கிட்டத்தட்ட எல்லாம் சும்மானு போட்டுருந்தோம். இன்னும் 1 கிலோ அப்போ 2 கிலோ போட்டாங்க. அப்போ 1 கிலோ வந்து எங்கள் ஏரியாவில் புறா இருக்குது, புறா தின்ட்டு போயிடுது. ஒருத்தருமே வரல. 3 மிஷின் வச்சுக்க கோதுமை எல்லாம் கொடுத்துட்டு தானே அந்த மாதிரி சொல்லுங்க. ஓகே, இது வந்து அடுத்து கரண்ட் பில்லு ஏறுச்சுன்னா இதுதான் விலை. அடுத்து வந்து அப்பப்போ என்ன சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை, காலத்துக்கு ஏற்றாப்புல விலையை மாற்றினதான் நம்ம ஸ்டாண்டர்டாக தொழில் நிற்க முடியும். இதில் வந்து பம்பருக்கோ பேசுறக்கோ ஒன்றுமே இல்லை. ஆமாம், ஏன்னு கேட்டேன்னா எதுங்க விலையாடாமல் இருக்குது, எல்லாமே ஏறிட்டு போகுது. யாருக்கு போய் கேட்கறது, நம்ம போய் கேட்க முடியுமா? நம்மளோட இந்த கடைக்கு மட்டும்தான் நம்ம ஓனர், வெளியே போயிட்டு தனி மனிதன். அடுத்து அந்த கடைக்கு அவர் தான் ஓனர், அவர் சொன்ன வேலை தான் கொடுத்து வாங்கி ஆகணும். அதனால் நண்பர்களே, கொண்டாந்து காமிச்சலாம். அடுத்து கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னு டிவியில் பேப்பர்லாம் வந்தாச்சுன்னா, தமிழ்நாடு அரசு மின் வாரியம் கட்டண உயர்வுன்னு வந்தாச்சுன்னா இதான் வேலை பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஃபேஸ்புக்காட்ட லோடு பண்ணுறதுக்கு வசதி இல்லை யூடியூப்பில், அதனால் பார்த்துக்குங்க. இதுதான் ஓகேவா? ஓகே நண்பர்களே, மீண்டும் மாவட்ட சொல்லுங்கள் வீடியோக்கு அப்போ போகிறோம். நன்றி, வணக்கம்.